மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 வசனங்கள் 23 தொடக்கம் 26 முடியும் வரை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் பொழுது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கிவிடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே என்று அவர்களை சாடுவதை இங்கே பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்ரேல் மக்கள், ஜூத மக்கள் திருச்சட்டத்தை கடைப்பிடித்தார்கள். விசேட விதமாக மோசே கொடுத்த சட்டங்களை, ஆலய சட்டங்களை, சமூக சட்டங்களை மதிநுட்பமாக பின்பற்றினார்கள். அந்த அடிப்படையில் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 பகுதியை அவர்கள் படைக்க வேண்டும் என்ற சட்டத்துக்கு அமைய அவர்கள் செயற்பட்டார்கள். ஆனால் திருச்சட்டத்தில் மிக முக்கிய போதனையாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, சட்டத்தின் தன்மை என்பது அல்லது தி ஸ்பிரிட் ஆஃப் லோ என்பது ஒரு சட்டத்தை சட்டத்திற்காக கடைப்பிடிப்பதா அல்லது அந்த சட்டம் தாங்கி நிற்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் கடைப்பிடிப்பதா? குறிப்பாக சட்டம் தாங்கி நிற்கின்ற அந்த தன்மையை நாங்கள் எங்கள் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டும். குறிப்பாக நீதி, உண்மை, நம்பிக்கை போன்றவைகளை விட்டுவிட்டு ஒரு சட்டத்திற்காக மட்டுமே சட்டத்தை கடைப்பிடிப்போம் என்றால் அங்கே மனிதம், மனித நேயம், நீதி, உண்மை மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, நாங்கள் வழிகாட்டிகளாய் மாறுகிற பொழுது சின்ன சின்ன விடயங்களை மாத்திரம் நாங்கள் பெரிதாய் பேசுகிறோம். ஆனால் பெரிய பெரிய தீமைகளை, ஒழுங்கு மீறல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது பிழை என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்கி அவற்றை பளபளப்பாக மினுமினுப்பாக வைத்துக் கொள்ளுகிறோம். மாறாக உள்ளே அழுக்கும் தீமையும் இருக்கிறது. இதனை வெளிவேடத்தனம் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஒரு விதத்தில் சொல்லுவதென்றால், நாங்கள் எங்களை அழகுபடுத்துகிறோம், நாங்கள் எங்களை மேக்கப் பண்ணுகிறோம், பூசுகிறோம், பவுடர் போடுகிறோம், ஃபேர் அண்ட் லவ்லி போடுகிறோம். ஆனால் இவற்றை செய்கின்ற பொழுது உள்ளே இருக்கின்ற அழுக்குகளை, தீமைகளை, துப்புரவில்லா தன்மைகளை நாங்கள் மூடி மறைக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் என்று. பிரியமானவர்களே, நாங்கள் எங்களை தூய்மையாக்க வேண்டும்.
ஏனெனில் வெளியே இருந்து உள்ளே செல்லுகிறவைகள் எங்களை தீட்டுப்படுத்தாதும், மாறாக உள்ளே இருந்து வெளியே வருவைகள்தான் எங்களை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் இயேசு இன்னும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவேதான் நீதி, உண்மை, நம்பிக்கை, இறை விசுவாசம் போன்றவற்றால் எங்களை அழகுபடுத்துவோம். வெறுமனே பார்வைக்கு கிறிஸ்தவர்களாயிராமல் உண்மையான சட்டத்தின்படி வாழுகின்ற, சட்டம் சொல்லி நிற்கின்ற வாழ்வின் தன்மைகளை நாங்கள் கடைப்பிடிப்போம். ஆகவேதான் பெயரளவில் கிறிஸ்தவர்களாய் இல்லாமல் செயலளவில் கிறிஸ்தவர்களாய் மாற மன்றாடுவோம். ஆமென்.